தமிழ்நாட்டில் என்ன அவங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த அரசனுடைய திட்டம் என்னங்கிறதா யாருக்காவது தெரிஞ்சிருக்குதா? இந்த அரசனுடைய திட்டம் தான் என்ன? மக்களுக்கு என்னதான் நன்மை செஞ்சது, மக்களுக்கு நன்மை செய்ய போறீங்க? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. 60 நாள் ஆகி இந்த அரசு ஒரு இனர்சியா செயல்படற்ற நிலைமையில கிடக்குது. அப்போ இந்த அரசுக்கு உடனடியாக மக்கள் ஓடி ஓட்டு போடுறதுக்கு உண்டான என்ன சூழ்நிலை உருவாயிருக்குது? என்ன சூழ்நிலை உருவாக்க சொல்லுங்க. எதா நீங்க உங்களுடைய முகத்தை காட்டி அல்லது நடிகர் என்றது தமிழ்நாட்டில் அவர் மட்டும் இல்ல, எல்லா நடிகர்கள் பின்னாடி இப்படி போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, திமுக செஞ்ச வரலாற்று பிழை. திமுக அவங்க எத்தனையோ ஒரு சாட்சி இருந்துக்கிறாங்க. தங்களுடைய ஆட்சி மீது குற்றச்சாட்டுகள் வருது, போலீஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மிதமிஞ்சி ஊழல் இருக்குது, எல்லாரும் மாவட்ட அளவில் ஒவ்வொருத்தரும் பண்ணையார்களை போல உருவாகி வர்றாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வர்ற போதே எச்சரிக்கையோடு இருந்து ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருந்தால் அவர் ஒருவேளை மீண்டும் தொடர்ந்திருக்கலாம். அல்லது திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்குது, நான் வலுவான கூட்டணி அமைக்கணும், திமுகவுக்கு மாற்றா நாங்கள் எங்க கட்சி ஊழலே செய்யாது, கனிவள கொலையை தடுத்து நிறுத்துவோம், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை முற்றா மூடுவோம், எல்லா இடத்துலையும் போதை பழக்கம் நிறுத்துவோம் அப்படின்னு காணித்தரமான இதை செஞ்சே காட்டுவேன் அப்படின்னு அதான் டபுள் இன்ஜின் பிஜேபின்னு சொல்லியிருக்கணும், இந்த சொல்லியிருக்கணும். அதை சொல்றது நீ தவிர இதனுடைய விளைவுகளால தான் அவங்களுக்கு ஒரு பலன், அரசியல் பலன் கிடைச்சிருக்க தவிர அவங்களுடைய உண்மையான பலன் கிடையாது.